வீட்டில் எப்பொழுதும் சந்தோஷம் நிறைந்து காணப்பட வேண்டும், நிறைந்து சந்தோஷமாக எங்க ஃபேமிலி இருக்கணும், குடும்பத்தார் அனைவரும் ஒற்றுமையுடன் இருக்க வேண்டும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அது எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. பவுல் இல்ல அப்படின்னா ஒரு மஞ்சள் நிறத்திலான துணி கூட, காட்டன் கிளாத் கூட நீங்க எடுத்துக்கொள்ளலாம். அதில் 7 கிரணி மஞ்சள் அல்லது குண்டு மஞ்சள் எடுத்துக்கோங்க. அதை மேற்கு திசையாக வைத்துக் கொள்ளுங்கள். அதாவது தென்மேற்கு அல்லது வடமேற்கு, அதாவது அது வந்து மேற்கு திசையை பார்த்து இருக்க வேண்டும், மேற்கு திசையில் இருக்க வேண்டும். அப்படி நீங்க அதை வைக்கும் பொழுது உங்கள் குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும், உங்கள் குடும்பத்தில் இந்த சண்டை சச்சரவு அதிகமாக வராது. இப்படியாக இந்த மஞ்சள் உங்களுக்கு நன்றாக பயன்படும். மஞ்சள் வந்து சொல்லிக்கொண்டே போகும் அளவுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கின்றன. அதை நாம் செய்து கொள்ளலாம். நீங்க வெளியில் செல்லும் பொழுது ஏதாவது ஒரு நல்ல விஷயத்துக்காக நீங்க வெளியில போறீங்க அப்படின்னு சொன்னா ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்துக்கோங்க. அதுல கொஞ்சம் மஞ்சள், கொஞ்சம் குங்குமம், அதுல ₹1 நாணயம் வைத்து மடித்து உங்கள் பாக்கெட்டில், உங்கள் குலதெய்வத்தை நினைத்து உங்கள் பாக்கெட்டில் வைத்து நீங்கள் எடுத்து போகும் பொழுது, ஆணாக இருந்தால் பாக்கெட்டிலும், பெண்களாக இருந்தால் அவங்களோட பர்ஸ் அந்த மாதிரி அல்லது முந்தானையில் கூட முடிந்து கொள்ளலாம். அப்படி வைத்து செல்லும் பொழுது உங்களுக்கு போன காரியங்கள் தடங்கள் இல்லாமல் நடக்க ஆரம்பிக்கும்.